தனியாளா தமிழ் சினிமாவையே திருப்பி போட்ட ஒரு இமயம். கடவுள் கற்பனைன்னு வெறும் செட்டுக்குள்ள தமிழ் சினிமா வாழ்ந்தப்ப அதில் வர கதைகளும் கேரக்டர்ஸும் எளிய மக்கள் வாழ்க்கையிலிருந்து விலகி இருந்தப்ப நம்மளை போல சாதாரண மனிதனோட வாழ்க்கையை கதையா மாற்றி ஒரு ஹீரோனா இப்படி தான் இருக்கணும், ஹீரோயினா இப்படி தான் இருக்கணும்னு அதுவரை இருந்த எல்லா பிம்பத்தையும் உடைச்சு நம்ம வாழ்க்கையை, ஊரை, நிலத்தை, பிரச்சனையை சினிமாவா மாற்றி நம்ம கண்ணு நிறுத்தினார். இன்னைக்கு கூட ஹீரோயின்ஸ்னா வெள்ளாவி வச்சு வெளுத்தாங்களா, மெழுகு டாலு, சுண்டுனா ரத்தம் வரும்னு நல்லா பூதம் போல வெள்ளையா இருக்கணும்னு சொல்றப்போ நம்ம பாரதி ராஜா அப்பவே கதை மட்டும் இல்லை, இந்த மண்ணுக்கே சொந்தமான நிறத்தோட அழகோட ஹீரோயின்ஸ் அறிமுகப்படுத்தினார். அவரோட படங்கள் வெறும் மண் வாசனை மட்டும் இல்ல, இந்த மண்ணோட அரசியலும் பேசிச்சு. ஜாதியோட ஆதிக்கத்துல தமிழ் சினிமா இருந்தப்போ அதே ஜாதிய மதத்தை எதிர்த்து எல்லாத்த விட மனிதம் தான் பெருசுன்னு படங்களை கொடுத்தார். தன் படங்கள் மூலமா இந்த மண் மேலேயும் மக்கள் மேலேயும் இருக்கிற காதலை காட்டியவர் தன்னோட நடிப்பு மூலமா நம்ம எல்லாரையும் கட்டி போட்டார். இப்படி தமிழ் சினிமாவை உச்சத்தில் நிறுத்தி இயக்குனர் இமயமா வாழ்ந்தவர், தன்னோட மகன் இறந்ததுக்கு அப்புறம் சுத்தமா உடஞ்சு போனவர் இப்போ நம்ம எல்லாரையும் விட்டு பிரிஞ்சு போயிருக்காரு. நாம வாழற காலத்துல நம்மோட வாழ்ந்த ஒரு சகாப்தம் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா. மலையாள படம் போல தமிழ் படம் இல்லைன்னு சொல்ற உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவர் படத்தை கொஞ்சம் பார்த்துட்டு பேச சொல்லுங்க. என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா.